பெரிய படி ஏறி போகணும். ஹாய், எங்கே போகிறீங்க? ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் ராஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியலுமா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போக போகிறோம். தியலுமா நீர்வீழ்ச்சி. ஒன்று தியலுமா நீர்வீழ்ச்சி, இன்னும் ஒன்று அப்பதியலுமா நீர்வீழ்ச்சி. உயரத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். எங்கே போகிறீங்க? தியலுமா ஃபால்ஸ். தியலுமா ஃபால்ஸ். யா, நாம பார்க்க போறோம் தியலுமா ஃபால்ஸ். அப்ப தியலுமா ஃபால்ஸ் அழகு தானே? யா யா. சரி பாருங்க. நான் பலாண்டு போடுவா. இது ஒரு நல்ல அழகா இருக்கு இல்லையா ஸ்வேதா? இங்க காட்டுறேன், பாக்குறீங்களா? அந்த நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இலங்கையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு வர்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தது பிறகு கண்டிப்பாக நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கணுமென்ற எண்ணம் மனசுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ அந்த நான் நீர்வீழ்ச்சியை காட்டுறேன்னு பாருங்கள். இதை பார்க்குற நேரமே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குல்ல? இலங்கையுடைய 2வது உயரமான நீர்வீழ்ச்சி இது தான். உலகத்தில் 619வது உயரமான நீர்வீழ்ச்சி இது தான். நீங்கள் அந்த உயரமான இடத்தை பார்க்குறீங்க தானே, நீர்வீழ்ச்சி ஆரம்பிக்கிற இடம், அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க அப்பதியலுமா. அந்த இடத்துக்கு வாங்க இப்போ பயணிக்கலாம். ஒன்றாவது எண்டு நீங்கள் இல்லை தீலுமே கொண்டாடுது. ஸோ இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? தெமலை தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா, நிறையா தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெமலை தெரியும். சரியா? இப்போ குளிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் தியலுமா நீர்வீழ்ச்சியிலேருந்து அப்பதியலுமா நீர்வீழ்ச்சிக்கு பயணத்தை ஆரம்பித்து நான் போய் கொண்டிருக்கேன். அந்த ரோட்டெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது இலங்கையில் பதுல்லேயில் கொஸ்லந்த என்கின்ற பகுதியில் அல்மதுல்ல பிரதேச சபையில் தான் இது இருக்குது. இதுக்கு வர்றதுக்கு நீங்கள் டவுன்லேருந்து வர்றேன்னு சொன்னால் ஒரு 1500 ரூபாய் ஒரு ஆட்டோவில் வரலாம், இல்லை உங்களுடைய வாகனத்துலேயும் வரலாம். இந்த ட்ரெக்கிங் போகிறீங்க தானே, அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சுற்றி வர இயற்கை அந்தளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் கீழே நீர்வீழ்ச்சி பார்த்தோம். அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் ஆட்டோவில் வரலாம். ஒரு 300 ரூபாய், இலங்கை மதிப்பின்படி 300 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் வரலாம். அதாவது அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் பகுதிக்கு ஏறும் வரைக்கும் ஆட்டோவில் வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே இந்த கடையை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகிற நேரம் தான் அந்த ஏறுற பகுதி வரும். அதனூடாக நாங்கள் ஏறி போனோம். இங்கே சாப்பிட்றதுக்கு அல்லது தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது எல்லாமே இருக்குது, பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வர்ற நேரம் யாராவது நண்பர்களோட அப்படியெல்லாம் வந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். தனியாக வர்றது அவ்வளோ சேஃப் இல்லை. ஏன்னு சொன்னால் இடையில் போகிற நேரம் காட்டுப்பகுதி, மலைப்பகுதி, இடையில் போகிற ஏதாவது ஏற்பட்டால் என்ன நடக்கிறது? இங்கே பாருங்கள், இப்போ பெரிய படி ஏறி போகணும். இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்காக பெரிய படியில் ஏறி போகிறேன். அது 20 நிமிஷம் போட்டிருக்குது நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு. அது என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பூலில் விட அழகாக இருக்கும். பார்ப்போம், அந்த படியை காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் கீழே ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வர 15 நிமிஷம் எடுத்தது. இப்போ போட் ஒன்று போட்டிருந்தது 20 நிமிஷம் எடுக்கும்னு. பாருங்கள், ஒரு காட்டு பாதை தான். இந்த பக்கமெல்லாம் வீடுகள் ஒன்றும் கிடையாது. நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேயிலை தோட்டங்கள் இருக்குது, அதே நேரத்தில் சுற்றி வர மரங்கள் இருக்குது. ஒரு 2-3 பேர் போகணும் கண்டிப்பாக. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். நடக்கிறது அவ்வளோ இலகுவான விஷயம் கிடையாது. ஆரம்பமே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே முன்னாடி நிறைய பேர் போய் கொண்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு குரூப்பாக போயிட்டு இருந்தோம், அவங்களும் வந்து கொண்டு இருந்தாங்க. சுத்தவர அந்த இயற்கை அழகு வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப வயசு போனவங்களுக்கு இந்த இடத்துக்கு போக கஷ்டம். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு நரகத்திலிருந்து
சொர்க்கத்துக்கு போகிற ஒரு ரோட் அப்படி நினச்சி கொள்ளுங்கள். அது தாண்டி அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அது எவ்வளவு அழகாக இருக்கும்னு சொன்னால் அப்படி அழகாக இருக்கும். நான் போய் காட்டுறேன் பாருங்கள், அந்தளவு இருக்கும். அந்த பாதையிலேயே நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அப்படியே மேலேயே ஏறி கொண்டு போகிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் கொண்டிருக்காங்கன்னு. உண்மையாக சொன்னால் போக போக மூச்சு வாங்குது அந்தளவு. அந்த சரியாக படியும் கிடையாது, காட்டுப்பாதை, சின்ன சின்ன கற்கள். நாங்கள் ஏறுற நேரமே அங்கேருந்து நிறைய பேர் இறங்கி கொண்டு இருந்தாங்க. ஹாய். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்படியே நடக்க வேண்டியிருக்குது. இப்படியே நடக்கணும். ஷபா கொஞ்ச தூரம் பார்த்தா நிறைய தூரம். மூச்சு வாங்க வாங்க நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். முன்னாடி வர்றவங்கள்ட்டெல்லாம் கேட்டான் இன்னும் எவ்வளவு தூரம்னு. அவங்களும் பக்கம் பக்கம் அப்படின்னுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. சரி, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு கட்டத்துக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். டிக்கெட் 50 ரூபாய் தான் இலங்கை மதிப்பின்படி. எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடியும் ஆட்கள் போய் கொண்டிருக்காங்க, பின்னாடியும் ஆட்கள் வர்றாங்க. நடுக்காடு சுற்றி வர இயற்கை ரசிக்கிறதா இல்லை டயர்டில் என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலை. போகும்போது கண்டிப்பாக ஏதாவது முதலுதவி, சின்ன சின்ன மருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. சரி, அது கண்டிப்பாக அவசியம். அதே நேரத்தில் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் தண்ணி கேட்கும்னு சொல்லுவாங்க தானே, அந்த அளவுக்கு கேட்கும். இதில் 2 பாதை இருந்தது. எல்லாரும் கீழ்ப்பாதையை நோக்கி போயிருந்தாங்க. நான் மேல் பாதையை நோக்கி போயிருந்தேன். ஏன்னு சொன்னால் கீழே ஒரு ஆள் சொல்லியிருந்தார், மேலே போனால் மேலேருந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் கீழே வரலாம், கீழே போனால் மேலே போகிறது கஷ்டம். அதனால் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நேராக மேல் நோக்கி போய் கொண்டிருக்கேன். எங்கேயும் ஒரு பாதை இருக்குது. ஹலோ, இங்கே ரோடு நிறையா இருக்குது. நான் இந்த பக்கத்தால் வாரேன். நினத்துக்கு போயிட்டாங்க. மக்களே, ஒரு மாதிரி பயணம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, வா எப்படி இருக்குன்னு. உண்மையாக சொன்னால் இந்த இடத்தை பார்த்தது பிறகு பேசுகிறதுக்கே மனசு வரையில. நாங்கள் அந்த கீழேருந்து பார்த்தோம் ஒரு இடம் பார்த்திங்கன்னா, அதோட தொடக்கம் இங்கே தான். நிறைய ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இதை தாண்டி போகணும். கீழே பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது. ஆனால் தொடங்குகிற இடம் மேலேயே பொழுது நான் இருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. என்னத்தை சொல்கிறது, அப்படியே எங்கேயே தங்கிடலாம் போல இருக்குது. நான் சொன்னேன், இந்த மேல் பகுதிக்கு போனதுக்கு பிறகு ஒவ்வொரு இடம் குளிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துல குளிக்கலாம். அது நல்லா சேஃப்டியான இடம் தான். மழை நேரங்களில் குளிக்கக்கூடாது. நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பாருங்களேன், அந்த நான் கீழே காட்டின நீர்வீழ்ச்சி அதோடைய தொடக்கம்தான். இங்கே மேலே இருந்து அப்படியே கீழே வருது. இப்போ நான் அப்படியே கீழே இறங்கிட்டு போனது பிறகு கீழே வந்துட்டேன்.
அங்கே வந்தால் அங்கே இன்னும் ஒரு லெவலில் இருக்குது, அது வேறு லெவல். இப்போ ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள். என்னத்தை சொல்ல, எதை சொல்ல, இப்படி அழகாக இருந்தா ஆஹா, இலங்கையில் இது தாங்க பெருமை. நானும் நீந்தி குளித்து எல்லாம் முடிஞ்சு இத்துடன் இந்த வீடியோ முடிக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நண்பர்களோட குடும்பத்தோடு வாங்க, தனியாக வந்துடாதீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.